உங்க கிரஷ் வராங்க. இல்ல அந்த பொண்ணுக்கு உங்க மேல கிரஷ். அன்னைக்கு தான் பஸ் ஸ்டாண்ட்ல உங்களை வச்சுக்கனாலும் பார்த்தேன். எப்படி கேட்கறதுன்னு தெரியல. வெக்கப்படலாமா? தைரியமா சொல்லு. என் தங்கச்சி வேணா ஒரே பெட்ல ரெண்டு மகனே. சொல்லுமா. என் தங்கச்சி அட்மிஷனுக்கு உங்க காலேஜ்ல சீட் வாங்கி தர முடியுமாண்ணா? ஏன் இவர் ஒண்ணுமே சொல்லாம போறாரு? அவங்க பிடி வாத்தியார்மா. அவங்க கேட்டா ஃப்ரீயா பீரியட் தர மாட்டாங்க. இதுல அவர் ரெக்கமெண்டேஷன்ல உங்க தங்கச்சி சீட் வேணுமா? சீக்கிரம் படிச்சுட்டு என்ன இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கே படிக்க வரலன்னா இந்த அகாடமியில் வந்து சேர்ந்துருக்கேன். ஏன் இந்த போய் படிக்க சொல்றீங்க? மணி சாரி ப்ரோ, வாட்ச் போடல ப்ரோ. என் பேர் மணிகண்டன். சாரி அப்படியா? பார்த்தாலே தெரியும். தேங்க்ஸ் ப்ரோ. நீங்களும் படிக்காதனால தான் அகாடமி சேர்ந்தீங்க ப்ரோ. ஸ்கூல் டாப்பர் ப்ரோ. ஐயோ டாப்பரா? அப்போ இவனோட பெரிய டாப்பர் யார்கிட்ட கேட்கணுமே. அங்கே ஒருத்தர் ஸ்நாக்ஸ் நினச்சி எழுதி தின்ட்டுருக்கான் பாருங்க. அவங்ககிட்ட போய் கேட்டு பார்ப்போமா? கேட்போம் வாங்க. உள்ள ஸ்நாக்ஸ் கடையே வச்சிருப்போம் போலயே. தேடி குடிக்கிற போகிறோம். பக்கத்தில் 2 பேர் வந்து உட்காந்துருக்கோமே. அதை கூட பார்க்க முடியாமல் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ப்ரோ பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறீங்களா? அதெல்லாம் இல்லை ப்ரோ, மறைஞ்சிருக்கேன். சொல்லுங்க அப்படி. இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது ப்ரோ. செம்மையாக மறைஞ்சிருக்கீங்க. தேங்க்ஸ் ப்ரோ. அதே ஸ்பெஷாலிட்டியே. நல்ல ஸ்பெஷாலிட்டி இல்லைடா. எனக்கு ஒளியுதே தெரியலையே. அந்த போர்டில் இருக்கிறதெல்லாம் கேட்டால் தெரிய வரும்போது கிரிக்கெட் சேர்ந்தா உடம்பு குறைவு இங்கே அனுப்பிச்சு விட்டாங்க. நான் ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக தெரிஞ்சு ஸ்நாக்ஸை பேக் பண்ணிட்டு வந்துட்டேன். எவ்ரிபாடி. அப்போ யாரும் கிரிக்கெட் மேலே உள்ள ஆசையிலலாம் இந்த அகாடமியில் வந்து சேரல இல்லை? இப்படி இருந்தால் இந்தியன் டீம் யார் தாண்டா காப்பாற்றுறது? அது விளையாடுறவங்க பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு. கரெக்ட். அங்கிள் என்னை பார்த்தா உனக்கு அங்கிள் மணி எங்க? அட்மிஷன் ப்ராசஸ்லாம் முடிச்சிட்டியா? அதான் பண்ணிடுவாங்க. முடிச்சிட்டேன். சரி ஃபீஸ் கட்டிட்டு வந்தோம். மணி பொம்பளை பிள்ளைங்கள்ட்டெல்லாம் பேசுறதுக்கு பயப்படவே கூடாது. நாளைக்கு போட்டோ செல்ஃபி அது இதுன்னு கேட்டு வருவாளுங்கல்ல. புது பொண்ணுன்னா பயப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாது. புரியுதா? ஸ்கூலுக்கு பேசி ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். இப்போ வரைக்கும் ட்ரை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொன்னேன்? தலைமுறை கணக்காது. பெரிய பிளேயராக நினைச்சா ஒரு நேரம் நான் சொன்னது பிரச்சனையா? என்னப்பா சொல்லிட்டேன். என்ன பிரச்சனை? நீ யாருமே இப்போ கூட்டு வந்துருக்க? உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, சரி பண்ணிடலாம். எல்லாமே தெரியும். ஆனா இவனை பத்தி தெரியாதே. மோசமானவன் சார். உங்க கோவம் எனக்கு தெரியுது. எல்லாரும் பாக்குறாங்க. வாங்க, உங்க கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னாலும் சரி பண்ணிடலாம்.
சரி போப்பா. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன வேடிக்கை பார்க்குறீங்க? இப்போ எல்லாரும் சீக்கிரமா உங்க admission process பண்ணுங்க. சரி பாப்பா. என்னம்மா பேரண்ட்ஸ் சைன் இல்லாம வந்திருக்க? சரி வாங்கிட்டு வாமா. இதுதான் business system. மத்தவங்களுக்கும் இருக்கு. Parents கூட வரல. முதல் நாளே பேரண்ட்ஸ் கூட்டிட்டு வரணும்னு தெரியாதாம்மா? வாமா. சீக்கிரம் போம்மா. இல்லைம்மா. குப்பமா வரலையா? வாங்கிடுங்க. அப்படின்னா என் ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட சரியா? டேய், உங்க அப்பா எங்கடா? சைன் வாங்கணும். ஐயோ எங்க பட்டலாம் வேணும். டேய், விளையாடாத காரியம் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் தாத்தா வாங்கிட்டு சரி தேங்க்ஸ்டா. என்ன எல்லாரும் உட்காருங்க. இங்க பாருங்க, அவர்தான் சீஃப் கெஸ்ட். இப்போ நீங்க எல்லாருமே சும்மா இருந்தீங்கன்னா தசா நானே போட்டோ எடுக்க கேட்குறேன். போதுங்க, என்ன பண்ணாதீங்க. எனக்கு ராஜன் கமிட்டி அவ்வளோ ஆசையாக எனக்கு ரிஷி இருக்கணும் ப்ளீஸ் எல்லாரும் சொல்லி அவன் லுக்கிங் I'm not leaving until I'm sure you're in the right place, okay? Rishi? Rishi?